வெல்கம் பேக் டு கேட்ச் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம போலார் பேரட்டிட்ட இருந்து ஃப்ரைஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து எவ்வளோ ஃப்ரைஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபார்முக்கு மாற்றி அங்கே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் எல்லாத்தையும் விட போகிறோம். எவ்வளோ ஃப்ரைஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரு பேர்லேருந்து வந்த குட்டி தான். ஒரு பேரில் எவ்வளோ குட்டியை எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கான இதுதான் இது. இதில் எவ்வளோ ப்ரைஸு கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நிறைய பேர் வந்து அடுத்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்தோம்னா உடனே வளரும், நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத்து, எந்த ஃபுட்டு கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஃபுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு முதல் உணவாக வந்து ஃபார்ம் ஃபீடு கிடச்சின்னா கொடுங்க. லைஃப் ஃபீடு கொடுக்க முடியாத பட்சத்தில் ஃபார்ம் ஃபீடு கிடச்சின்னா கொடுங்க. ரெண்டாவது வந்து ட்ரை வார்ம்ஸு, அடுத்து மூணாவது பிளட் வார்ம்ஸு. ரெண்டுமே நீங்கள் கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ குட்டி எடுக்க முடியுமா? அப்படி நீங்கள் நினச்சி எடுக்கலாம் ப்ரோ. எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் அது கை வந்த கலையாச்சே. இது ரேட்டு தான். வந்து போலார் பேரட் வந்து நம்ம வந்து இந்த 1.5 ஒரு இன்ச்சில் நம்ம ப்ரீடிங் செட் பண்ணி கொடுத்துறதுனால நிறைய பேருக்கு அந்த டவுட் என்னென்னா, இந்த சைஸ்லேயே வந்து குஞ்சு பொரிச்சிருமா அப்படின்னு ஒரு டவுட்டு. நான் வந்து மீனோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் 1.5 இல்லைனா ஒரு இன்ச்சிலே நான் போலார் பேரட் ப்ரீடிங் பேர் செட் பண்ணிடுவேன். அதுவும் ப்ரீடிங் ஆயிரும். ஆனால் ஃபஸ்ட்டு டைமில் வந்து எக்கு வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு 20லேருந்து ஒரு 25 எக்கு தான் வைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று காட்டுறேன். இந்த மெயில் வந்து நான் ஒரு 2.5 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இந்த மேலோட பெரிய பெனிஃபிட் என்னென்னா, குட்டியை 100% காப்பாற்றி கொண்டு வந்துடும் இந்த மேல். இன்னொன்று என்னென்னா, மீனோட வளர்ச்சி அதிகமாக ஃப்ரேஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மேல் வந்து அதிகமாக ஃபெர்டிலைசேஷன் பண்ணும், ஃபீமேலும் இதே மாதிரி இருக்கும். அதனால் முட்டையோட எண்ணிக்கை வந்து என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 25 எக்கு வைக்கிதுன்னா, செகண்ட் இதில் இருந்து ஒரு 50 எக்கு, அதுக்கப்புறம் தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு எண்ணிக்கை கூடிகிட்டே போகும். அதுக்குனால தான் வளர தான் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எடுத்தாலே அதிகமாக ப்ரைஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. நான் வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேராக கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, மீனோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு தான் மேக்ஸிமம் 1.5 ஒரு இன்ச்சிலே நான் ப்ரீடிங் செட் பண்ணி கொடுத்துருவேன். இன்னொன்று வந்து நீங்கள் அப்படி எனக்கு பெரிய பேர் தான் வேணும் அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்போ கொடுக்கணும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நம்மள்ட்ட மேக்ஸிமம் வந்து 1.5ல ப்ரீடிங் செட் ஆகிட்டுனா அது இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள கண்டிப்பாக அது சேல்ஸ் ஆகிரும். ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக நம்ம வந்து ஒரு ரொம்ப ட்ரஸ்டடாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மீன்னா அது இந்த ஒரு மீன் தான். அல்ல குறைய முடியும், வந்துக்கிட்டே இருக்கு. ஏறு எங்கெல்லாம் கிடக்கு. அப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பெரிய பேராக இருந்ததுன்னா நிறைய குட்டி கிடைக்கும், அப்படி தானே? இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பேரானா நம்மகிட்ட அந்த பேர் இது வரைக்கும் என்கிட்ட மட்டும் தான் ஒரு 10 செட்டு குஞ்சு எடுத்திருக்கேன். அதுலேருந்து அந்த ஒரு மீனில் இருந்து. அப்போ 10 செட்டு குஞ்சுனா ஒரு டைமில் வந்து 300 குட்டி. அப்போ 10 டைம்னா எத்தனை குட்டின்னு கணக்கு பண்ணிக்குவாங்க. இப்போ 3000 குட்டி. ஆனால் நம்ம வந்து என்ன ஒரு இதுன்னா, நம்ம கரெக்டாக அந்த டைமில் வந்து குட்டியை வந்து கரெக்டாக இந்த டைமில் செப்பரேட் பண்ணிடணும். இந்த குட்டிலாம் நான் வந்து பேர்கிட்ட விட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. இந்த குட்டி உங்களுக்கு இதில் அரிப்பில் எடுத்து காமிச்சா தெரியும் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு. இந்த குட்டிலாம் குருன்னு கிடக்குது. இதுலேயே நம்மளுக்கு வந்து போதுமான குட்டி ஒரு பேரில் எடுத்துடலாம். தேவையான அளவு நம்ம ப்ரீடிங் பேருக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த குட்டி எல்லாமே ஒரு மாத குட்டி.
இந்த குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இனிமேல் பேரண்ட் கூட விட்டோம்னா அது நல்லது இல்லை. ஏன்னா அடுத்து பெரிய பேர் ப்ரீடிங் ஆகும்போது முட்டையெல்லாம் வைக்கும்போது இந்த குட்டிகள் போய் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த குட்டிகள் எல்லாத்தையும் கடிச்சு கொண்டு போட்டுரும். அதனால தான் கரெக்டான டைமுக்கு நம்ம குட்டியை எடுக்கணும். அப்போ 1 மாதத்துக்கு ஒருக்கா குட்டி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். அப்போ போலார் பேரட்டு மாதம் ஒருக்கா முட்டை வைக்குமா? 2 வாரத்துக்கு ஒரு ஆட்டம் கண்டிப்பாக முட்டை வச்சிடும். அது வந்து லோடு ஆகிட்டுனாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. வயிற்றுல வந்து ஆரஞ்சு கலர் வந்து லோடு அதிகமாகிட்டுனாலே ஃபீமேல் வந்து இடத்த ஒதுக்க ஆரம்பிச்சிடும். தொட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல அதுவே வந்து நல்லா க்ளீன் பண்ணி முட்டையோடதுக்கு ரெடி பண்ணி வச்சிடும். அப்போ அந்த டைமில் நம்ம கரெக்டாக ஃப்ரைஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா அவ்வளோ முட்டையும் தின்றோம் ஃப்ரைஸு, நம்மளுக்கு வளர்ந்துட்டு இருக்கிற ஃப்ரைஸும் கிடைக்காது, அடித்து கொண்டு போட்டுரும். அப்போ நீங்கள் சொல்ல போறீங்கன்னா ப்ரைஸை செப்பரேட் பண்ணால்னா ஒன்று அடுத்து ப்ரீடிங் எடுக்க முடியாது, இல்லைன்னா இப்போ எடுத்திருக்க ப்ரீடிங்கை காப்பாற்ற முடியாது. ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஒன்று ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று நம்ம வந்து ப்ரைஸ் எடுக்கணும், இல்லைன்னா அந்த ப்ரீட் ஆகிற பேரை வேறு டேங்க்கு மாற்றணும். ஆனால் மேக்ஸிமம் அந்த ப்ரீட் ஆகிற பேரை அந்த டேங்கில் இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா டேங்க் அதுக்கு செட் ஆயிரும். நம்ம மேக்ஸிமம் ஃப்ரைஸை செப்பரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து அது எக்கு வைக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகி அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று வந்து ப்ரீடிங் பேருக்குள்ளே ஃபைட் வந்துடும். ப்ரீடிங் பேருக்குள்ளே ஃபைட் வந்துச்சுன்னா மற்ற மீன்கள் மாதிரி இதெல்லாம் சாகுற அளவுக்கு ஃபீமேல் அடித்து கொண்டு போட்டுரும். அதனால தான் இதுக்குள்ளே ஃபீமேல் எடுத்து இப்போ வேற ஒரு தொட்டியில் போட்டிருக்கேன். எப்படி ப்ரீடிங் ஃபைட் ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கறதுல அந்த ஃபீமேல் வந்து இடையில சாகுற கண்டிஷன் வந்து 7 கீழெலாம் இந்த இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சோம்ல அந்த மேல் வந்து ஃபீமேலோட வாலே கிடையாது. இப்போ அதுக்கு நல்ல மெடிசன் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது அந்தளவு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீமேல் மட்டுமே என் கை இந்த சைஸ் இருக்கும், இவ்வளோ சைஸு. அது வந்து ஒரு ஏன்னா நம்ம ஒரு 10 டைமுக்கு மேலே ப்ரீட் பண்ண பேருங்கிறதுனால அதுக்கு ஒரு தனியாக மெடிசன்லாம் போட்டு இப்போ ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டேங்கில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஓரளவு இப்போ நல்லா தேறிட்டு இன்னைக்கு போய் அது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அது ஏதாவது வந்து ஒரு மறுபடியும் ப்ரீடிங் ஃபைட் ஆச்சுன்னா இன்ட்ரடியூஸ் ஆயிரும் நினைக்கிங்களா? ஆயிரும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே எடுத்துட்டேன். அதனால வந்து மேக்ஸிமம் நம்ம விடும்போது நம்ம வீடியோவாக காமிப்போம்ல, அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சேருமா சேராதா அப்படின்னு. மறுபடியும் அப்படி ஃபைட் வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நம்ம பீட்டாலாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்கள்ல, ஃபீமேல் வந்து மேல் பார்க்குற மாதிரி, அதே மாதிரி ஒரு 2 நாள் வச்சிங்கனாலே மேக்ஸிமம் வந்து அந்த ப்ரீடிங் ஃபைட்டுங்கிறது வந்து ஓரளவு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து மேல் கூட ஃபீமேலை விடலாம். அந்த ப்ரீடிங் ஃபைட்டு நிறைய பேர் கேட்ட அந்த ஒரு சொல்யூஷன் தான் கேட்டேன். ப்ரீடிங் பேருக்குள்ளே ஃபைட் வந்துருச்சு, அதாவது ஒன்று மேல் அடித்து துரத்துது இல்லைன்னா ஃபீமேல் அடித்து துரத்துது, எதை பண்ணனே தெரியலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது கூட ஒரு 2 வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு என்ன இது எது பண்ணாலும் ஓரளவு நான் கண்டுபிடிச்சிருவேன். மேக்ஸிமம் வந்து ப்ரீடிங் ஃபைட் ஆனால் இதே பண்ணுங்க போதும். இல்லைனா 1 வாரத்துக்கு நீங்கள் ஃபீமேல் எடுத்து செப்பரேட்டாக போடுங்க. எந்த மீன் அடி வாங்கி போடுதோ அந்த மீனை எடுத்து தனியாக போடுங்க. மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் தான் போகும், மேல் அந்தளவு. ஏன்னா மேலு தான் அதிகமாக அடித்து துரத்தி விடும் ஃபீமேலை. அதனால் நீங்கள் எந்த மீன் அடி வாங்கி போடுதோ அந்த மீனை எடுத்து மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து செப்பரேட்டாக வைங்க. அதிகபட்சமாக 1 வாரம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக மேல் கூட ஃபீமேலை விடலாம். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் ப்ரைஸ் வந்து உங்கள்கிட்ட சீக்கிரம் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு என்ன ரீசன் கேட்டிங்க. அது ஒரு சீக்ரெட்டான ஒரு சின்ன விஷயந்தான். என்னென்னா இந்த மாதிரி பாசி வந்து போலார் பேரட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடும். வேறு எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லா ப்ரைஸும் வந்து பாசின்னா போலார் பேரட்டுக்கு அவ்வளோ உசுறு. ஸோ உங்கள் டேங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாசி பிடிக்கிற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வச்சிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த சன்லைட்டில் வச்சிங்கனாலே பாசி பிடிச்சிரும். ஆனால் பாசி வந்து இந்த சடை மாதிரி வளர விட்றாங்க, அதுக்குள்ளே மாட்டி செத்து போகும். கேரல் கே மாதிரி. அதே மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா பாசி பிடிச்சிட்டுனா நீங்கள் ரொம்ப லைஃப் ஃபீடு கொடுத்து தான் வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. பாசி நீங்கள் எந்த அளவுக்கு டேங்கில் இருக்கோ அந்தளவு போலார் பேரட்டோட வளர்ச்சி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அதனால் இந்த பாசியை வந்து ரொம்ப சுரண்டாதுங்க தொட்டி கழுவும்போது. ஸோ நான் இப்போ எதுக்கு ரொம்ப சுரண்டுறேன்னா இதில் வந்து ரொம்ப சடை மாதிரி வளர்ந்துட்டு, அதனால் நான் வந்து மேக்ஸிமம் ஆனால் இருக்கும், ஆனால் ரொம்ப வைக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம பேர்கிட்ட இருந்து குட்டி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ரீடிங் தான் எடுத்து விட போகிறோம். அதனால் இது இனி பாசி தேவையில்லை. ஸோ அடுத்து நம்ம ப்ரீடிங் ஆகிறதுக்குள்ளே பாசிலாம் ஓரளவு வந்து வளர்ந்துடும். அந்த குட்டி எல்லாத்தையும் வெளியே கூட்டு வரதுக்குள்ளே எல்லா பாசியும் ஓரளவு நல்லா தழுத்து வந்துடும்.
அதனால் பாசி வந்து போலார் பேரட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. இதில் வந்து சின்ன சின்ன ஆல்கைகள் உருவாகும், பெனிஃபிஷியல் பேக்டீரியா அப்படிங்கிறது நிறையா இதில் வரும் இந்த பாசியில். அது ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேர் வந்து எப்போவுமே குட்டிகளுக்கு பாதுகாப்பாக எங்கே ஃபுட்டு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு அழகாக கூட்டு போய் இந்த கோழி கிண்டுற மாதிரி அழகாக கிண்டி கிண்டி கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த மீன் இதான் பண்ணும் அப்படின்னு. ஸோ கண்ணாடி தொட்டியை விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 500 குட்டி இருக்குது அப்படின்னா 500 குட்டியை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அது எப்படியும் டெத் ரேஷியோ வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒரு 100 குட்டி வந்து ஒரு சீக்கிரம் வளர்ந்துடும். ஒரு மாதத்துலேயே நல்லா ஒரு இன்ச்சு வந்துடும். அப்புறம் அந்த 1 மாதத்துக்குள்ளே அந்த 1 இன்ச்சு வெந்த குட்டி எல்லாத்தையுமே வேற ஒரு டைமுக்கு செப்பரேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த வளர்ச்சி அடையாத குட்டிகள் வந்து அது இந்த குட்டிகளுக்கு வந்து ஃபுட்டு சரியாக போய் சேராது. ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக ஒரு ஃபுட்டை போட்டு போயிடும். ஆனால் அது எல்லா மீன்களும் எடுக்காங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதனால வளர்ச்சி அடைஞ்ச குட்டிகளெல்லாம் கொஞ்சம் ஒரு வேறு டேங்கில் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா வளர்ச்சி அடையாத குட்டிகளுக்கு வந்து இன்னொன்று அந்த ஃபுட்டெல்லாம் ஓரளவு போய் சேர்ந்துடும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீடிங் டைமில் வந்து நம்ம வந்து பேரண்ட்டுக்கு நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபீமேல் வந்து எக்கு மட்டும்தான் வைக்கும். ஸோ மேல் வந்து ஃபெர்டிலேஷன் பண்ணும். ஸோ மேலால் தான் எக்கு வந்து கருப்பிடிக்கும். ஸோ அப்போது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபெர்டிலேஷன் இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோதான் குட்டியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா ஒரு சில எக்கு வந்து ஃபெர்டிலேஷன் ஆகாமல் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதனால தான் இந்த ஃபெர்டிலேஷன் வந்து சரியாக பிடிக்காததுனால தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபங்கஸ் ஃபார்ம் இருக்க அப்படின்னா முன்னாடியே நம்ம ஹெல்த்தான ஃபுட்டு கொடுக்கணும். அந்த ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன ஆகும்னா ஃபீமேல் வந்து எக் வைக்கும்போது மேல் வந்து ஃபெர்டிலேஷன் பண்ணோம். அப்போ கரு நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ முட்டையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஃப்ரைஸோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல, இது பிறந்த குட்டி இது எப்படி இருக்கோ அப்படியே தான் என்ன இருக்குது. ஸோ இது வந்து சரியான ஃபீடு எதுவும் எடுக்காமல் அப்படியே கிடக்கு. அதனால தான் நான் சொல்கிறது வளர்ந்த குட்டியெல்லாம் முதல்ல பிரிச்சிடணும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய போலார் பேரட்டு தான். நீங்கள் நம்ம இது வரைக்கும் ப்ரீடிங் பேர் சேல்ஸ் பண்ணது எல்லாமே இதோட பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 டைமுக்கு மேலே ப்ரீட் எடுத்துருப்பாரு. இது இவ்வளோ பெருசுலாம் வர்றது ரொம்ப டைம் ஆகும். கிட்டத்தட்ட எப்படியும் இது என்கிட்ட வந்து ஒரு 2.5 வருஷம் இருக்கும். இவ்வளோ ஃபீமேல் ஆனால் இதோட சின்னதாக தான் இருக்கும், ஷார்ட் பாடி. இது வந்து லாங் பாடி. நிறைய பேர் வந்து இது ஃபீமேல் ஐடென்டி பண்ணி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர்த்துக்கு மேல் எது ஃபீமேல் எது எப்படி பார்க்கணுன்னு தெரியல. இது வந்து ஒரு மேலு. ஸோ இந்த மேலுக்கு வந்து இந்த ஃபின் இருக்குல்ல, மேலே உள்ள ஃபின்னு பயங்கர லென்த்தாக போகும், இங்கே வர போகும், வாழை தாண்டி போகும். அதே மாதிரி கீழே உள்ள இது வந்தும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் இந்த இருக்கா. ஆனால் இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இந்த இடத்துல. இதான் மேல் ஃபீமேலுக்குள்ள இது. இன்னொன்று மேல் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஃபீமேலோட. ஸோ ஃபீமேல் வந்து மேலோட கொஞ்சம் சின்னதாகவே தான் வரும் எப்போவுமே. ஃபைனலாக குட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த பேரையும் இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையும் அங்கே ஒரு டேங்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அங்கே தான் இனிமேல் போய் இதை எல்லாமே விட போகிறோம். இந்த டேங்கில் இனிமேல் என்ன ப்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேமு. இதோட ஃபீமேல் இதான் இதாக இருக்கலாம். இதுதான் இந்த பெரிய இது வந்து இடையில அந்தளவு அடி நொறுக்கிட்டு சாகிற அளவுக்கு போயிட்டு ஃபீமேலு. இப்போ தான் இதுக்கு கொஞ்சம் மெடிசன்லாம் மறுபடியும் ப்ளூ மெடிசனும் க்ரீன் மெடிசனும் கொடுத்து அந்த புண்ணுலாம் ஆறுற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ தான் முளைக்கு வாலே கிடையாது. வால்லாம் இந்த இடத்துல வந்து அட்டின்னா அட்டி மானங்கட்ட அடி, இந்த வாலே கிடையாது. அப்புறம் இந்த டெயிலெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு இப்போ எல்லாம் வளர்ந்துட்டு நல்லா. ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் இன்னைக்கு அது கூட விட வேண்டியதான். அது என்ன பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படின்னு. பாருடே அவன் பேர் தான் அவன் பொண்டாட்டி. இன்னைக்கு அது கூட விட்டு பார்ப்போம். மறுபடியும் லைட்டாக ஃபைட் இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு தனியாக தான் இருப்பாங்க. செப்பரேட் பண்ணிட வேண்டியதான்.